திமுக வந்து நாங்க வந்தா சிலிண்டருக்கு 100 ரூபா 150 ரூபா ஏதோ ஒரு ரேட் சொன்னாங்கன்னு நினைக்கிறேன். மானிய விலையில் சிலிண்டர் கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இப்பயும் ஒரு மானியம் கிடைக்குதுப்பா, 100 ரூபாயோ 150 ரூபாயோ. அது வந்து நம்ம தமிழ்நாடு அரசு கொடுக்கறது கிடையாது, சென்ட்ரல் கவர்மெண்ட் கொடுக்கறது. திமுக நாங்க வந்தா சிலிண்டரை வந்து மானிய விலையில கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உருட்டிருந்தாங்க. பட் அவங்களால அதை கொடுக்க முடியல அப்படிங்கிறத தாண்டி கொடுக்கணுங்கிற எண்ணம் ஃபர்ஸ்ட் இருந்தா தானே கொடுக்கணும் அப்படிங்கிற முயற்சியே பண்ணுவோம். திமுகவுக்கு அந்த எண்ணமே கிடையாது, சொல்றதோட சரி, செயல் அப்படிங்கிறது கிடையவே கிடையாது. சோ அப்படி திமுக இருந்துட்டு இந்த சூழல்ல இப்ப அதிமுக என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஒரு குடும்ப அட்டைக்கு வருஷத்துக்கு 3 சிலிண்டர் வந்து இலவசமா கொடுப்போம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு நம்ம உடன்பிறப்புகள் என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஏங்க தமிழ்நாடு எவ்வளவு கஷ்டத்துல இருக்கு, எங்களால மானிய விலையில சிலிண்டரே நாங்க சொன்ன வாக்குறுதியை எங்களால காப்பாற்ற முடியல. ஆனா அதிமுக வந்து எப்படி 3 சிலிண்டர் இங்க இலவசமா கொடுத்துட முடியும், அவங்க கதை விடுறாங்கங்க, நீங்க நம்பாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு உடன்பிறப்புகள் பேச ஆரம்பிக்கிறாங்க. இவங்க 2021 இவங்க விடாத கதையா, அந்த கதை எந்த அளவுக்கு நாரி போயிருக்குன்னு தெரியல. ஆனா அவங்க இப்போ அதிமுகவை குறை சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. நம்ம வந்து இதுல அதிமுகவுக்கு சப்போர்ட் பண்ணி பேசணும்னு கிடையாது. ஆனா திமுக ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்கிறாங்கல்ல, அதுக்கு எதிராக வேலிடான பாயிண்ட் இருக்கு அப்படிங்கறத நம்ம இங்க சொல்லிட்டு இருக்கோம். உண்மையாலுமே திமுக மாதிரி சென்ட்ரல் கவர்மெண்ட் கூட சண்டை போட்டுக்கிட்டே இருந்தா, சென்ட்ரல் கவர்மெண்ட் எது சொன்னாலும் தமிழ்நாடு சூப்பர்னு சொன்னா கூட தமிழ்நாடு சூப்பர்னு சொல்றாங்க, வேற ஏதோ இவங்க பிளான் பண்ணி வராங்க அப்படின்னு சொல்லுவாங்க. தமிழ்நாடு சரியில்லைன்னு சொன்னாலும் தமிழ்நாடு எப்படி பேசுறாங்க பாத்தீங்களா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த திமுக எது சொன்னாலும் சென்ட்ரல் கவர்மெண்ட்டை இவங்க திட்டுவாங்க, திட்டி தான் பேசுவாங்க. சோ அப்படி இருந்தா எது சென்ட்ரல் கவர்மெண்ட் செஞ்சாலும் நாங்க சண்டை போட்டுக்கிட்டே இருப்போம் அப்படின்னு இருந்தா யாருக்கா இருந்தாலும் கோபம் வரும்ல. நம்ம எது பண்ணாலும் இப்படிதான் திட்டான், அவங்க என்னடா பண்ணும் அப்படின்னு வரும்ல. ஆனா அதிமுக இப்போ சென்ட்ரல் கவர்மெண்டோட பாஜக கூட ஒரு நல்ல நெருக்கத்தில் இருக்கிறதுனால தேர்தலும் 2024 தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இன்னும் 2029 வரைக்கும் அவங்க ஆட்சி தான் சென்ட்ரல்ல இருக்க போகுது. அதுக்கப்புறம் யார் வருவாங்க அப்படிங்கிறது வேற கதை. பட் இந்த 5 வருஷத்துல இன்னும் ஒரு 3 வருஷம் பேலன்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால இங்க அதிமுகவும் பாஜகவும் ஒரு நல்ல உறவுல இருக்கிறதுனால இந்த சிலிண்டர் விஷயத்தையும் சாத்தியப்படுத்துறது அப்படிங்கிறது, அதிமுக சொன்னதை செய்யணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா, திமுக மாதிரி இல்லாம சொன்னோம் வேலை முடிஞ்சிச்சு அப்படின்னு போகாம நம்ம சொல்லிட்டோம் சொன்ன வார்த்தைக்கு உண்மையா இருக்கணும் அப்படின்னு நினைச்சாங்கன்னா கண்டிப்பா இந்த 3 சிலிண்டர் கொடுக்கறது அப்படிங்கிறது சாத்தியமான விஷயம். அதிமுக வந்து அதை கொடுக்குறாங்களா அப்படின்னு பொறுத்து இருந்து பார்க்கணும்.